பிரியமான உறவுகளே, புனித திரேசாள் ஆலயத்திலே உண்மையாகவே எல்லா விதமான தீய ஆவிகளும் இருளும் அகன்று ஒளியை சந்திப்பதற்கு முடியாமல் ஓடி போய்விட்டன. அதனால தான் நான் நினைக்கின்றேன், 8:30 தொடங்க வேண்டிய மாஸ் திருப்பலி 9 மணிக்கு தொடங்குது. கிறிஸ்துவின் ஒளியை கொண்டு வரும் பொழுது ஒளி நெருப்பை காணல, நெருப்பு சட்டியில் நெருப்பு இல்லை, தணல் மட்டும் பத்துது. சரி, நெருப்பை கொளுத்தியாச்சு. மெழுகுதிரியையும் பிரதர் அஜெக்ஷன் வச்சு ஒரு மாதிரி தோண்டி தோண்டி நெருப்பை எடுத்து நெருப்பையும் எடுத்தாச்சு. கிறிஸ்துவின் ஒளியும் வந்துட்டு ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ண சொன்னால் பீடப்பணியாளர்கள் சொல்கிறார்கள், ஃபாதர் ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு, மெயின் சுவிட்சும் ஆஃப் பண்ணி இருக்கு, பீடப்பணியாளரையும் காணல. மேல் இருக்கிற ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. பின்னுக்கு இருந்து 2வது ஃபேன் மட்டும் சுற்றி கொண்டே இருக்கு. நான் சொல்றேன், கிறிஸ்துவினுடைய ஒளியை கொண்டு வரோம், அந்த ஃபேன் ஆஃப் பண்ணுங்க, இல்லாட்டி ஒளி அணைந்து விடும். இல்லை ஃபாதர், அது அணையாது, நாங்களும் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம், ஆனால் ஃபேன் ஆஃப் ஆகுதில்லை. அப்போது ஒரு பிடப்பணியாளர் சொல்கிறேன், மேபி ஜென்ரேட்டர் போட்டிருக்கிறதால அது வருமெண்டு. நான் சொல்றேன், மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் எல்லா ஃபேனுமே ஆஃப் ஆக தானே வேணும், அதெல்லாம் ஒரு ஃபேன் பண்ணி சுற்றி கொண்டே இருக்கு. பிரியமான உறவுகளே, இது நடந்த ஒன்று நம்மளோட வர்ணிக்கிறோம். இது எதர்ச்சியாக நடந்தது தான், இதில் பேயோ ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒளி, கிறிஸ்துவின் ஒளி இருளை வெற்றி கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் ஒளி இருளை வெற்றி கொள்ள வேண்டும். இருள் ஒளியின் மேல் ஆதிக்கம் செலுத்த முடியாது. எப்பொழுது கிறிஸ்து சிலுவையிலே, தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன், தந்தையே, into your hands I command my spirit, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். பிரியமான உறவுகளே, திருப்பலி ஆரம்பிப்பதற்கு முன்பாக நம்முடைய சூழல் ரொம்ப ஹீட், உங்களுக்கே தெரியும், ஒரு விதமான வெப்பம். நான் வாக் போயிருந்தேன், 6 மணிக்கு நடக்கிறேன், காதுக்குள்ள அன்னை மரியாளுடைய பாடலை கேட்டுக்கொண்டு என் பாட்டில் நடந்து கொண்டு போகிறேன். ஜாவத்த ரோட்டால் நடந்து கொண்டு போகும்போது உங்களுக்கு தெரியும் ஜாவத்த செமெட்ரி. யாருக்கு இதில் ஜாவத்த செமெட்ரி தெரியும்? ஜாவத்த செமெட்ரி தெரிஞ்சாக்கள் அது நீங்கள் சொல்லுங்க நினைக்கிறேன், சேமக்காலைன்னு சொல்லி, ஜாவத்த சவுக்காலை நாங்கள் சொல்லுவோம், சவுக்காலை என்று சொல்லி, சேமக்காலை தெரிஞ்சாக்கள் எழுத்து பார்ப்போம். ஜாவத்த செமெட்ரி தெரியாதா? ஜாவத் செமெட்ரி, ஓகே. ஸோ நீங்கள் தெரியாத ஆட்களுக்கு அவனு சொல்கிறேன், இப்படி நேராக போய் இடது பக்கம் அப்படியே போனீங்கன்னா அதில் மயானம் ஒன்று போட்டிருக்கும். ஸோ அந்த மயானத்தை நான் கடந்து போகும் பொழுது, சரி உள்ளே போய் பார்ப்போம், ஏதோ ஒரு கியூரியோசிட்டி, ஒரு ஆர்வம், போய் உள்ளே போய் பார்ப்போமே. அடிக்கடி நாங்கள் போகிறது, அடிக்கடி போகிறோண்டா தப்பாக நினைக்க வேண்டாம், அந்த இறுதி சடங்கை நடத்துவதற்காக நான் அங்கே தமிழ் ஃபாஸ்மால் குறைவு தான் நம்முடைய இந்த கொழும்பு மறை மாவட்டத்தில் தமிழ் ஃபாஸ்மால் குறைவு. ஸோ ஆனப்படினால மேலே அங்கால வெள்ளவத்த தெய்வலை அந்த இடங்கள்லையும் ராஜகிரியில் சில மோஸ்ட்லி நம்முடைய ஏரியாவுக்குள்ள மையங்கள், அதாவது செமெட்ரி ஃபியூனல்ஸ் நடக்கும் பொழுது தமிழ் ஃபாதரை தேடுவாங்க. தமிழ் ஃபாதர் இங்கே அரிது, குறைவு. ஆகவே நான் அந்த ஜாவத்த செமெட்ரிக்கு மிகவும் கவலையோடு அடிக்கடி போயிருக்கிறேன். ஏனென்றால் நான் போகும் பொழுது மோஸ்ட்லி ஒரு டாக்டர், ஒரு ஹாஸ்பிட்டல் பண்ணி ஒரு வைத்தியம் செய்கின்ற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே என்ன நடக்கும்? ஒரு வைத்தியம் செய்வார். ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்பறைக்கு போனால் அவர் என்ன செய்வாங்க? பாடம் எடுப்பாங்க. ஒரு குருவானவர்
செமெட்ரிக்கு போனால் அவர் அங்கே போய் என்ன செய்வார்? பிரியமானவர்களே, ஒரு குருவானவர், உங்களுக்கு இது எல்லாருமே நாம் கிறிஸ்தவர்கள், ஒரு குருவானவர் செமெட்ரிக்குள்ள போகின்ற பொழுது கண்டிப்பாக அவர் இறந்த ஒரு நபரை அடக்கம் செய்யதான் போவார், இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. இறந்து போன நம்முடைய உறவுகளை அவர் அடக்கம் பண்ணதான் போவார். சில வேளை அது என்னுடைய உறவாக கூட இருக்கலாம். என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய சகோதரர்கள், ஒரு நாளைக்கு நானும் கூட நாங்கள் ஆண்டவரோடு இறக்க போகின்றோம். அப்போ நாங்கள் இறந்த பிறகு எனது உடலை அடக்கம் பண்ண அந்த செமெட்ரிக்குள்ள, அந்த மயான பூமி, அந்த புனித பூமி, அங்கு நான் ஒரு குருவானவர் அந்த உடலை ஆசீர்வதிப்பதற்கு, அழுகி போய் மண்ணோடு மண்ணாக போகின்ற உடலை ஆசீர்வதிப்பதற்காக அந்த இடத்துக்குள்ளே போவார். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு வாழும் பொழுது செய்த பாவங்கள், இறந்த பிரவாசரி அந்த உடல் ஆண்டவருடைய ஆன்மாவோடு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி தாகத்தோடு ஒரு குருவானவர் வாஞ்சையோடு, எனது சகோதரன், எனது சகோதரி, எனது பங்கு மக்கள், எனது பங்கு உறவுகள் அழிந்த பிறகு கூட அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக, அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக அந்த குருவானவர் அந்த மயானத்துக்குள்ளே கால்களை வைக்கின்றார். நான் அப்படி இன்றைக்கு காலை வைக்கல, யாருமே இறந்து போகல. ஆனால் அந்த மயானத்துக்குள்ள போனேன். அங்கே போய் அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கின்ற கல்லறைகளையும் பார்த்தேன். அதில் நான் ஆசீர்வதித்த கல்லறைகளுக்கு பக்கத்தில் போயிருந்தேன். அதில் நின்று பார்த்து கொண்டிருந்தேன். இப்படி ஒரு நாளைக்கு நானும் தானே இந்த இடத்துல வரப்போறேன், ஒரு நாளைக்கு எனது உடலும் தானே எங்கோ ஒரு செமெட்ரியில் வைக்கப்பட போகின்றது என்ற ஒரு சிந்தனை. எனது மறைவுரையை நான் ஃபாஸ்ட்டாக முடிச்சிருவேன், பயப்பட வேண்டாம், இந்த நேரம் பொன்னானது. ஆகவே அப்படியே அந்த அந்த அடக்கம் பண்ணப்பட்டிருந்தவர்களை நான் பார்த்து கொண்டு, அவர்களோடு பேசிக்கொண்டு நான் வருகின்ற பொழுது, அந்த ஜாவத்தை செமெட்ரியிலே இடது பக்கத்திலே பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். செமெட்ரிக்கு உள்ளே பிள்ளைகள் கிரிக்கெட் விளையாடுறாங்க. எனக்கு ஒரு ஆர்வம், இவங்களுக்கு பயம் இருக்காதா? சரி, கேட்டு பார்ப்போமே. நான் போனேன், பக்கத்தில் போனால் அங்கே ஒரு ஒரு பையன் எழும்பி, ஃபாதர் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இந்த தோட்டத்திலாம் ஃபாதர் நாங்கள் இருக்கிறோம் என்று என்கிட்ட சொல்கிறேன். இதே வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினேன். ஃபாதர், நாங்கள் இந்த தோட்டத்தில் தான் இருக்கிறோம், நீ எங்கள் வீட்டை வந்தீங்க தானே ஃபாதர்? ஓ, அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது. சரி, உங்கள் தங்கச்சி எங்க? தங்கச்சி இருக்கிறாங்க ஃபாதர், டாம்பாஸ் எல்லாம் வராங்க. அம்மா வெளிநாட்டிலேருந்து வந்துட்டாங்களா? வெளிநாட்டிலேருந்து வந்துட்டாங்க. அம்மம்மாவங்க? அம்மம்மா இறந்து போயிட்டாங்க ஃபாதர். நான் இந்த வீட்டில் போகும்பொழுது அவங்க ஒரு அம்மம்மா இருந்தாங்க. அந்த அம்மம்மா எனக்கு சொல்லியிருந்தாங்க, அந்த என்னோட பேசிக்கொண்டிருந்த அந்த பையனை பார்த்து, அவன் படிப்பை விட்டுட்டான், கிரேட் 10 தான் படித்து கொண்டிருந்தான். என்னோட பேசிக்கொண்டிருந்த பையன், அவன் அதுக்கு பிறகு படிக்கலை. நான் கேட்டேன், ஏன் தம்பி நீ படிக்கலை? அப்போ கேட்டேன், எனக்கு படிக்க விருப்பம் இல்லை, படிப்பு எனக்கு ஏறுதே இல்லை. நான் அந்த குழந்தையை பற்றி, அந்த குடும்பம் எனக்கு நிறைய விடயங்கள் சொல்லியிருந்தார்கள். அதை நான் ஷேர் பண்ண விரும்ப இல்லை, நான் தனிப்பட்ட விதமான உண்டு. ஆகவே அந்த குழந்தை சொல்கிறான், ஃபாதர், நாங்கள் இங்கால இருக்கிற தோட்டத்தில் தான் கிரிக்கெட் விளையாடுறது, எங்களுக்கு பயமே இல்லை ஃபாதர். நாங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில ஒன்றா வந்துடுவோம். அங்கே கேர்ள்ஸ் இருக்கிறாங்க, அம்மாக்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, எல்லாருமே சந்தோஷமாக கிரிக்கெட் விளையாடுறாங்க சிமெட்ரிக்குள்ள. பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தை நான் ஏன் வர்ணிக்கின்றேன் என்றால், நினைச்சு பாருங்க, அந்த செமெட்ரிக்குள்ள இருக்கின்ற ஒவ்வொரு உடலும் அந்த ஜாவத்த செமெட்ரியில அடக்கம் பண்ணப்பட்டிருக்கின்ற மரியாதைக்குரிய நம்முடைய உறவுகள் அப்படியே உயிர் தெழுந்து வந்தால் எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்க. அந்த ஜாவத்த செமெட்ரியில நம்முடைய உறவுகள், சில வேளை உங்களுடைய உறவுகள் தான் இருப்பாங்க கண்டிப்பா, இல்லையா? இப்போ என்னுடைய சொந்த ஊர் மன்னார். ஸோ இப்போ என்னுடைய சொந்தக்காரங்க யாருமே கிடையாது. ஸோ உங்களுடைய உறவுகள் கண்டிப்பாக இங்கே இருப்பார்கள். அப்போ உங்களுடைய அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற உங்களுடைய அந்த மரியாதைக்குரிய அந்த உறவுகள் அப்படியே அந்த கல்லறையை திறந்து அப்படியே உயிர்த்தெழுந்து வந்தால் பிரியமானவர்கள் எப்படி இருக்கும்? ஒரு நிமிடம் சிந்திச்சு பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு 2 நிமிடம் தாரேன். எப்படி இருக்கும்னு சிந்திச்சு பாருங்க. உண்மைக்குமே எனக்கு தெரியாது.
அப்படி நடந்தால் என்ன நடக்கும் என்று சொல்லி ஒரு சில பேர் கேட்பாங்க, நான் உனக்கு வட்டி காசு கொடுத்தேன், நீ எனக்கு ஏன் தர இல்லை? இந்த சொத்தை நீ ஏன் அவனுக்கு பிரிச்சு கொடுத்தா? இந்த சொத்துல பாதியை நீ எனக்கு ஏன் தர இல்லை? நான் தான் உன்னோட மூத்த புள்ள, நீ என் கடைசி பிள்ளைக்கு எல்லாத்தையுமே கொடுத்தா? சில வேலை அப்படி கேட்கலாம், எனக்கு தெரியாது, இது என்னுடைய கற்பனை. ஸோ உங்களுக்கும் அப்படியான உறவுகள் இருக்கும். ஒரு சில பேர், அம்மா அம்மா வந்துட்டீங்களா? அப்பா நீங்க வந்துட்டீங்களா? ஐயோ தம்பி நீங்க வந்துட்டீங்களா? உறவு மறுபடியும் இணையும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அது உங்களுடைய அனுபவத்தை பொறுத்திருக்கு. பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் மரணத்தை வெற்றி கொண்டார். நீங்கள் விசுவசிக்கின்ற கிறிஸ்தவம், நான் நம்புகின்ற கிறிஸ்தவம், இட்ஸ் நாட் a death. அது செத்து போன கிறிஸ்தவம் அல்ல, அது வாழும் கடவுளுடைய கிறிஸ்தவம், உயிர் வாழும் கடவுளுடைய கிறிஸ்தவம். நம்முடைய விசுவாசம் கல்லறைக்குள்ளே பூட்டப்பட்டு மறைக்கப்பட்ட விசுவாசம் அல்ல, அது வாழும் கடவுள், உயிர் வாழுகின்ற கடவுள். அவரை தொட்டால் நோய்கள் குணமாகும், அவருக்கு அருகில் வந்தால் மன அமைதி கிடைக்கும், அவரை அரவணைத்தால் அன்பு கிடைக்கும், அவரை பார்த்தாலே நமது பாவங்கள் எல்லாம் கழுவப்படும். அவர்தான் இன்று நம்மோடு வாழ்கிறார். அவர் மரித்தார், அவர் புதைக்கப்படவில்லை, அவர் உயிரோடு மீண்டும் எழுந்தார். அன்னை மரியாளை ஆண்டவருடைய ஆவி சொல்கிறது, உனது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும். பிரியமான உறவுகளே, நம்முடைய உள்ளம் எவ்வளவு சாஃப்டானது. நீங்கெல்லாம் லவ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாருமே நாங்கள் லவ் பண்ணியிருப்போம், காதலித்திருப்போம். பெற்றோர்கள் கணவரை காதலித்திருப்பார்கள், கணவர் மனைவியை காதலித்திருப்பார்கள், பிள்ளைகள் பெற்றோரை காதலித்திருப்பார்கள், இளம் பிள்ளைகள் தங்களுடைய உறவுகளை காதலித்திருப்பார்கள். நாங்கள் ஒருவரை ஒருவர் காதலிக்கும் பொழுது நமது உள்ளம் எப்படி இருக்கும்? ரொம்ப கூலா இருக்கும் இல்லையா? நான் காதலித்திருக்கிறேன், எனது அம்மாவை காதலித்திருக்கிறேன், எனது அப்பாவை காதலித்திருக்கிறேன், தங்கச்சியை காதலிக்கிறேன், என்னுடைய புனித திரேசால் பங்கு மக்களை நான் அதிகமாக காதலிக்கிறேன். எனது உள்ளம் ரொம்ப கூழ்மையா இருக்கும். அதுதான் உண்மையான காதலுடைய அனுபவம். February 14 எல்லாரும் பூக்களை கொடுப்பார்கள். அது என்னது? அந்த உள்ளத்தினுடைய வெளிப்பாடு. உள்ளத்தை கொடுக்க முடியாது, உள்ளத்தை எடுத்து நாங்கள் இறந்து போயிருக்கோம். காதலனுக்கு தாஜ்மஹாலை கட்டுனாங்க, ஆனால் நாங்கள் கட்டையில்லாது அனுப்பினா என்ன செய்கிறோம்? எங்களுடைய உள்ளத்தின் ஒரு வெளிப்பாடாக கணவர் மனைவிக்கு எதை கொடுக்கிறார்? பூவை கொடுக்கிறார். மனைவி கணவருக்கு எதை கொடுக்கிறாங்க? ஒரு அரவணைப்பை கொடுக்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதை? அன்பை கொடுக்கிறார்கள். காதலன் காதலிக்கு உறவை கொடுக்கிறார்கள். உள்ளம் உள்ளம் நாங்கள் காதலிக்கின்ற பொழுது குளிர்ச்சி அடையும், மன நிறைவு அடையும். எத்தனை கணவர்மார் உங்களுடைய மனைவிகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது திருமணமாகி ஒரு 2 வருடம் 3 வருடம் 4 வருடம் 5 வருடம் 10 வருடத்துக்கு பிறகு அதே குளிர்ச்சி இருக்கும்? எத்தனை மனைவிமாருக்கு நீங்கள் கணவரை முதலாக இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உமக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உம்மை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். ஞாபகம் இருக்கா? இது குருவானவர் சொல்கின்ற வாக்கு தத்தம் தான். குருவானவர் குருப்பட்டத்தின் பொழுது கொடுக்கின்ற வாக்கு தத்தமா? இல்லை 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 இல்லை. இது திருமணத்தின் பொழுது கணவரும் மனைவியும் ஆண்டவருக்கு முன் கொடுக்கின்ற வாக்கு தத்தம். ஞாபகப்படுத்தி பாருங்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உமக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உம்மை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்கு பண்ணுகிறேன். அதுதான் அந்த திருமண பந்தம், அந்த காதல் உறவு, அதுதான் அந்த இதயத்தின் குளிர்ச்சி. எத்தனை கணவர்மாருக்கு அதே குளிர்ச்சி 10 வருடத்துக்கு பிறகு, எத்தனை மனைவிமாருக்கு அதே அந்த இதய குளிர்ச்சி
20 வருடத்துக்கு பிறகு இருக்கும் என்று எனக்கு தெரியாது, என்னோட வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள், நான் அறிந்து கொள்கிறேன். ஆகவே பிரியமான உறவுகளே, அன்னை மரியாளை ஆண்டவருடைய தூது சொல்கின்றார், உனது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும். உனது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும். உனது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும். இது காதலுடைய வெளிப்பாடு, அன்பினுடைய வெளிப்பாடு. அது என்ன காதல் தெரியுமா? தனது மகனை, தான் 10 மாதம் சுமந்த மகனை சிலுவையிலே அறைந்து கசையடிகளோடும் எதிர்ப்புகளோடும் காரி துப்புகின்ற பொழுது நம்பிக்கையோடு அன்னை மரியாள் நிற்கின்றாள். அதுதான் அந்த காதல். அவளது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாய்ந்தது. அந்த வாள் வலிகள் நிறைந்த வாள், பவர்ஃபுல்லான வாள். அந்த வாள் ஊடுருவி பாயும் பொழுது அன்னை மரியாளாக இருக்கவில்லை, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தாள். ஆண்டவர் உயிர்த்தெழுந்து சொல்கிறார், நான் போகிறேன், நான் உயிர்த்தெழுந்து விட்டேன், உங்களுக்கு துணையாளரை நான் அனுப்புவேன், நான் உங்களை கைவிட மாட்டேன், நான் உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன். அவர்தான் ஹோலி ஸ்பிரிட், அவர்தான் தூய ஆவியானவர். உயிர்த்த ஆண்டவர் நமக்கு அமைதி கொடுப்பார், நமக்கு ஆறுதல் கொடுப்பார், உடைந்து போன உள்ளங்களை அவர் புதுப்பிப்பார். ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு நமக்குள்ளே அமைதி இல்லாவிட்டால் நமது உள்ளங்கள் இன்னும் கல்லறைகளாகவே இருக்கின்றன. ஒரு நிமிடம் கண்களை மூடியவர்களாக, பிரியமான உறவுகளை, நமது உள்ளத்தை அந்த வாள் ஊடுருவி பாய்வதற்கு அன்னை மரியாளை போல, இதோ உமது அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அந்த உயிர்த்த ஆண்டவருடைய அந்த அன்பையும் அந்த மன்னிப்பையும் அந்த இரக்கத்தையும் பெற்றுக்கொள்வோம்.